வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா பீட்ரூட்டை வச்சு ஒரு குருமா தான் சப்பாத்திக்கு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் காய்ச்சதும் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு இதை அப்படியே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இனி ஒரு 15 பல்லு பூண்டு பல்லு உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வதக்கியாச்சு. இது எல்லாத்தையும் இப்போ அம்மியில் வச்சு நல்லா நடத்தி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது எல்லாத்தையும் இனிமேல் வலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் 5 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் காய்ச்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி இதையும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இது வந்து காரமான மிளகாத்தூள் அப்படிங்கிறதுனால அரை ஸ்பூன் தான் போடுறேன். அரை ஸ்பூன் மல்லித்தூள் இதை போட்டு லைட்டாக வதக்கிடலாம். அது வதக்கியாச்சுன்னா அடுத்தது ஒரு பீட்ரூட் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நாம் வறுத்து அரைச்ச மசாலா இதையும் இது கூட போட்டலாம். போட்டுட்டு லைட்டாக வதக்கி விடலாம். இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து அரை லிட்டர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் வேகிறதுக்கு. இப்போ இதில் அரை ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். இது நல்லா வேகட்டும். அடுத்ததாக 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், 5 முந்திரி உடைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே வந்து அம்மியில் கொட்டி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக நைஸாக அரைச்சாச்சு. இனிமேல் இதெல்லாம் வலிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதை திறக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சிக்கிட்டு வந்த அந்த தேங்காய், முந்திரி, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றினதுனால உப்பு கொஞ்சம் பத்தாது, அதனால் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். ஓகே, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நாம் இதில் மல்லித்தலையை தூவிக்கலாம். தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இருக்கு? சூப்பர், தேங்க்யூ. எப்படி தங்க இருக்கு? சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. அங்கே அம்மாவுக்கு கொஞ்சம் நானும் டேஸ்ட் பார்க்குறேன். சரி, 2 பேரும் ஆளுக்கு கொஞ்சம். சூப்பராக செமையாக இருக்குங்க. எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஹாய் குட்டீஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு தர சொல்லி சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப ஹெல்த்தியானது. பீட்ரூட் நிறைய சாப்பிட்றதுனால ரத்த சோகை நீங்கும், ஹீமோகுளோபின் நிறைய பெருகும், ஆரோக்கியமா இருக்கலாம். கண்களுக்கும் நல்ல பாதுகாப்பு, எலும்புகள் பற்கள்லாம் நல்ல வலுவா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.